தமிழகத்தில் உள்ள 66 சுங்கச்சாவடிகளில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் சுங்க கட்டணம் உயர்த்தப்பட இருப்பதாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் அறிவித்துள்ளது. மொத்த விற்பனை விலை குறியீட்டின் அடிப்படையில் இந்த வருடாந்திர கட்டண உயர்வு 5% முதல் 7% வரை இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கார், ஜீப் போன்ற வாகனங்களுக்கான வருடாந்திர ஃபாஸ்டாக் பாஸ் கட்டணம் 3000 ரூபாயிலிருந்து 3075 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. இந்த விலை மாற்றத்தால் காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலை உயரக்கூடும் என்று பொதுமக்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் கவலை தெரிவித்துள்ளனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் பயணிக்கும் வாகனங்களுக்கான ஆண்டு ஃபாஸ்டாக் கட்டணம் 75 ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளது. தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 2026-27 நிதியாண்டில் இருந்து ஃபாஸ்டாக் ஆண்டு கட்டணம் 3000 ரூபாயிலிருந்து 3075 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 56 லட்சத்திற்கும் மேற்பட்ட தனியார் வாகன உரிமையாளர்கள் ஃபாஸ்டாக் ஆண்டு கட்டண அட்டை பயன்படுத்துகிறார்கள். ஆண்டு கட்டண ஃபாஸ்டாக் அட்டை வைத்திருப்போர் ஆண்டுக்கு 200 முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம். ஹைதராபாத் கன்னியாகுமரி இடையே இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயிலை வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் நிரந்தரமாக தெற்கு ரயில்வே நிரந்தரமாக்க முடிவெடுத்துள்ளது. இந்த ரயில் சேவைக்கு மக்களிடையே அதிகளவில் ஆதரவு கிடைத்து வருவதால் ஹைதராபாத்திலிருந்து வாரந்தோறும் புதன்கிழமைகளில் மாலை 4:45 மணிக்கு கன்னியாகுமரி செல்லும் விரைவு ரயில் வரும் ஏப்ரல் 1ஆம் தேதி முதலும், மறுமார்க்கமாக கன்னியாகுமரியிலிருந்து வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பிற்பகல் 2:30 மணிக்கு புறப்பட்டு ஹைதராபாத் செல்லும் ரயில் ஏப்ரல் 3ஆம் தேதி முதலும் நிரந்தரப்படுத்தப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் கராச்சி நகரில் கடும் விலைவாசி உயர்வு காரணமாக தொண்டு நிறுவனங்கள் வழங்கும் இலவச இஃப்தார் உணவுகளை நாடி மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. ஈரான் போர் எதிரொலியாக பெட்ரோலின் விலை லிட்டருக்கு 55 ரூபாய் வரை உயர்ந்து தற்போது 320 ரூபாயை தாண்டி இருக்கிறது. இதனால் உணவுப் பொருட்களின் விலையும் விண்ணை தொட்டிருப்பதால் ஒரு சாதாரண இஃப்தார் உணவுக்கு 1500 ரூபாய் வரை செலவாவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். வறுமையில் உள்ளோர் மட்டுமின்றி வேலை முடிந்து வீடு திரும்பும் பயணிகளும் இந்த தெருவோர இஃப்தார் விருந்துகளில் பெருமளவில் பங்கேற்று வருகிறார்கள். வடகொரியாவின் மரம் நடுதல் தினத்தை முன்னிட்டு அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் தனது மகள் ஜியூ ஏவுடன் இணைந்து மரக்கன்றுகளை நட்டார். இந்நிகழ்வில் கிம்மின் சகோதரி கிம் யோ ஜாங் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளும் பங்கேற்றனர். விழா நடந்த பகுதி ரஷ்யா உக்ரைன் போரில் உயிரிழந்த 6000த்திற்கும் மேற்பட்ட வடகொரிய வீரர்களின் குடும்பங்களுக்காக கட்டப்பட்ட புதிய குடியிருப்புகளை கொண்டதாகும். ரஷ்யாவுக்கு ஆதரவாக போரிடச் சென்ற 14000 வீரர்களில் சுமார் பாதி பேர் உயிரிழந்ததாக தென்கொரியா மற்றும் மேற்கத்திய நாடுகள் தெரிவித்துள்ள நிலையில் இந்த மரம் நடுதல் நிகழ்வு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. வடகொரியாவின் முதல் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டதன் 80வது ஆண்டை குறிக்கும் வகையில் பியாங்யாங்கில் அஞ்சல் தலை கண்காட்சி நடைபெற்றது. இதில் நாட்டின் வெற்றிகளை பிரதிபலிக்கும் 1400க்கும் மேற்பட்ட அஞ்சல் தலைகள் காட்சிப்படுத்தப்பட்டன. குறிப்பாக அதிபர் கிம் ஜாங் உன் உருவம் பொறித்த அஞ்சல் தலை பார்வையாளர்களை பெரிதும் கவர்ந்தது. வெளிநாட்டு தூதர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வு விடுதலைக்கு பிந்தைய வடகொரியாவின் வளர்ச்சியை பறைசாற்றும் வகையில் அமைந்திருந்தது. அமெரிக்காவின் சிகாகோ நகரில் புனித பேட்ரிக் தினத்தை முன்னிட்டு அங்குள்ள நதி முழுவதும் கண்களை கவரும் மரகத பச்சை நிறத்தில் மாற்றப்பட்டுள்ளது. ஆற்றில் காய்கறிகளால் செய்யப்பட்ட பொடி தூவப்பட்டு வியக்கத்தக்க வகையில் பச்சை நிறமாக நீர் மாற்றப்பட்டது. குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இதை கண்டு ரசித்தனர். அயர்லாந்தைச் சேர்ந்த 5ஆம் நூற்றாண்டு பிஷப்பான புனித பேட்ரிக்கை நினைவுகூரும் வகையில் இந்த விழா ஆண்டுதோறும் கொண்டாடப்படுகிறது. அயர்லாந்தின் பசுமையான நிலப்பரப்பை குறிக்கும் வகையில் ஆற்று நீர் பச்சை நிறத்துக்கு மாற்றப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஸ்பெயினின் ஐட்டோனா நகரில் ஆயிரக்கணக்கான பீச் மரங்கள் பூத்து குலுங்கி அப்பகுதியே ஒரு இளஞ்சிவப்பு சொர்க்கமாக மாறியுள்ளது. பிப்ரவரி முதல் மார்ச் நடுப்பகுதி வரை நிகழும் இந்த வசந்த கால அதிசயத்தை காண உலகெங்கிலும் இருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். அமைதியான சூழலில் பிக்னிக் சென்றும் மலர்களுக்கிடையே நடைபயணம் செய்தும் மக்கள் இயற்கையை ரசித்து வருகின்றனர். சுற்றுலா பயணங்கள், உணவு திருவிழாக்கள் மற்றும் ஓவிய போட்டிகளின் மூலம் இப்பகுதியின் பழ விவசாய பாரம்பரியம் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது.
அமெரிக்காவின் சிகாகோ நகரில் புனித பேட்ரிக் தினத்தை முன்னிட்டு அங்குள்ள நதி முழுவதும் கண்கவர் மரகத பச்சை நிறத்துக்கு மாற்றப்பட்டுள்ளது. பல தசாப்தங்களாக தொடரும் இந்த வினோத பாரம்பரியத்துக்காக ஆற்றில் ஒரு பிரத்யேக சாயத்தை ஊற்றி இந்த வண்ண மாற்றத்தை ஏற்படுத்தினார்கள். உறைபனி குளிரையும் பொருட்படுத்தாமல் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த காட்சியை காண ஆற்றங்கரையில் திரண்டனர். வானிலையை பொறுத்து இந்த தூய பச்சை நிறம் சில மணி நேரங்கள் முதல் 2 நாட்கள் வரை நீடிக்கும். சிகாகோ நகருக்கே உரிய இந்த தனித்துவமான கொண்டாட்டம் சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளது. சீனாவின் புதிய இன ஒருமைப்பாடு சட்டத்தால் நாட்டின் பன்முகத்தன்மை சிதைக்கப்படுவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. ஒரே நாடு ஒரே இன அடையாளம் என்ற கொள்கையை முன்னிலைப்படுத்துவதற்காக சீனா இந்த சட்டத்தை கொண்டு வந்துள்ளது. ஆனால் உய்கூர் முஸ்லிம்கள் மற்றும் திபெத்தியர்கள் போன்ற சிறுபான்மையினரை சீன கலாச்சாரத்துக்குள் கொண்டுவர இந்த சட்டம் பயன்படுத்தப்படுவதாகவும் விமர்சனம் எழுந்துள்ளது. சீன மறுமலர்ச்சி திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த சட்டத்தை அந்நாட்டு அதிபர் ஷி ஜின்பிங் கொண்டு வந்துள்ளார். பிரேசில் முன்னாள் அதிபரான ஜெயிர் போல்சனாரோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தீவிரமான நுரையீரல் தொற்று மற்றும் சிறுநீரக செயல்பாடு குறைபாடு காரணமாக பிரேசிலியா நகரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது. அவரது உடல்நிலை தற்போது சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். 2022 அதிபர் தேர்தலில் தோல்வியடைந்த பிறகு ஆட்சி கவிழ்ப்பு முயற்சியில் ஈடுபட்டதாக அவருக்கு விதிக்கப்பட்ட 27 ஆண்டு சிறை தண்டனையை அவர் தற்போது அனுபவித்து வருகிறார். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி மார்ச் 30 முதல் ஏப்ரல் 6ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் ஏப்ரல் 7ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல வேட்புமனுக்களை திரும்பப் பெற ஏப்ரல் 9ஆம் தேதி கடைசி நாள் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. வாக்கு எண்ணிக்கை மே 4ஆம் தேதி நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. 5 மாநில தேர்தல்களில் சுமார் 17 கோடியே 40 லட்சம் பேர் வாக்களிக்க உள்ள நிலையில் இந்த மாபெரும் பணிகளை கவனிக்க அனைத்து பிரிவுகளிலும் சேர்த்து 25 லட்சம் பேர் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இதில் வாக்குச்சாவடி பணிகளில் மட்டும் 15 லட்சம் பேர் ஈடுபடுவார்கள் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. பாதுகாப்பு பணிகளில் 8.5 லட்சம் காவலர்கள் பணியில் அமர்த்தப்படுவர். தேர்தல் பணிகளை கவனிக்கும் நுண் ஆய்வாளர்களாக 49,000 பேர் செயல்படுவார்கள். இவர்கள் தவிர 1444 பேர் பார்வையாளர்களாக செயல்படுவார்கள். இறுதியாக வாக்கு எண்ணிக்கை பணியில் 40,000 பேரும் பிரிவு அதிகாரிகளாக 21,000 பேரும் பணியில் அமர்த்தப்படுவர். வாக்கு எண்ணிக்கை பணிகளை பார்வையிடும் நுண் ஆய்வாளர்களாக 15,000 பேர் நியமிக்கப்பட உள்ளனர். ஐந்து மாநில தேர்தல்களில் 2,18,000 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட உள்ள நிலையில் இதில் தமிழ்நாட்டில் மட்டும் 75,032 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளது. இதில் நகர்ப்புறங்களில் 30,967 வாக்குச்சாவடிகளும் கிராமப்புறங்களில் 44,065 தொகுதிகளும் உள்ளன. சராசரியாக ஒரு வாக்குச்சாவடியில் 756 பேர் வாக்களிக்கும் நிலை உள்ளது. 265 மாதிரி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. 258 வாக்குச்சாவடிகள் பெண்களால் மட்டுமே நிர்வகிக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. 47 வாக்குச்சாவடிகள் மாற்றுத்திறனாளிகளால் நிர்வகிக்கப்படும் என்றும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. அனைத்து சிறுபான்மையினர் அமைப்புகளும் ஒரே மேடையில் ஒற்றுமையாக இருப்பது இதுவே முதல் முறை என்றும் திமுகவே இதை சாத்தியமாக்கியுள்ளது என்றும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறினார். சென்னையில் திமுக சார்பாக நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய அவர் இந்த ஒற்றுமைதான் தமிழ்நாட்டுக்கும் இந்திய நாட்டுக்கும் அவசியம் என்று கூறினார். ஒரே மேடையில சேர்ந்திருக்கிறாங்க. இதற்கு முன்னால் இது போன்று இருந்ததா என்றால் இல்லவே இல்லை. இந்த ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தியது திமுக. இந்த ஒற்றுமைதான் தமிழ்நாட்டுக்கும் அவசியம், ஏன் இந்திய நாட்டுக்கும் அவசியம். சிறுபான்மை மக்களை காப்பது போல திமுக ஒரு தோற்றத்தை உருவாக்கி வைத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி விமர்சித்துள்ளார். சென்னை எழும்பூரில் நடைபெற்ற இஃப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சியில் அதிமுக பொதுச் செயலாளர் கே. பழனிசாமி, கூட்டணி கட்சித் தலைவர்கள் நயினார் நாகேந்திரன், தினகரன், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் உரையாற்றிய கே. பழனிசாமி, சிறுபான்மை மக்களை காக்கும் கட்சி அதிமுக என்றும் மதம் சாதிக்க அப்பாற்பட்ட இயக்கம் அதிமுக என்றும் குறிப்பிட்டார். உண்மையிலேயே
சிறுபான்மை மக்களை கண்ணை இமைகாப்பதை போல தாக்கின்ற அரசும் அதிமுக அரசு, அதிமுக கட்சி. எங்களுடைய அதிமுக கட்சியை பொறுத்த வரைக்கும் மதமும் ஜாதியும் இல்லாத ஒரு இயக்கம்.